வேற லெவல். சூரிக்கு அடுத்த கட்டத்தான படம்னா இந்த படம் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான சீனெல்லாம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சு. அதுக்கு முன்னாடி கொட்டுக்காளின்னு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இவருக்கு அது அந்த படம்லாம் செட் ஆகுது. இந்த மாதிரி படங்கள் வந்து அவருக்கு சூப்பராகவே செட் ஆகுது. நம்ம ரஜினி முருகனில் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்த்துருப்போம். அந்த கடைக்குட்டி சிங்கம் அந்த இதெல்லாம் கிளைமேக்ஸில் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் கிளைமேக்ஸில் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்க் இருக்கும். அந்த ஆர்க்கை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் நிறைய அழுந்துட்டு வருவீங்க. அதான் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆக மாட்டீங்க. அந்த அக்கா அந்த தம்பி எதையுமே கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஒரு 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 சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிடுவோம். ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. இல்லை அதெல்லாம் பிரச்சனையாக வந்திருக்கும். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த சென்டிமெண்ட்லாம் யதார்த்தமா இருக்கா இல்ல வைக்கணுங்கிற மாதிரி இருக்கா? இல்லை சென்டிமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ராஜ்கிரண் அந்த அந்த அவங்க அவங்க பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சூரியோட அவங்க தான் ஹீரோ மாதிரி தெரியுறாங்க. அந்த கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஆர்க் ஒன்று முடியும். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஹிண்ட்டு கொடுத்துட்டே வருவாங்க. பட்டு ஃபைனலில் வந்து வேறு லெவலில் முடிச்சு வச்சுருப்பாங்க. அது அது இவங்கள மாதிரி அந்த மெயின் ஹீரோ மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா அது கிரிஞ்சாக இருக்கும். கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிருந்தான். பட் ராஜ்கிரனுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து சூப்பராக கொடுத்து வச்சுருக்காங்க. கதை எப்படி? கதை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா? சூரியோட கதை. சூரியோட ஒன்லைன் மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு டேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காரு. டேரக்டரோட பையன் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த சின்ன பையனே டேரக்டரோட பையன் தான். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கான். அவனுக்கு நல்லாவே வருது. அவனுக்கு அந்த காமெடியும் நல்லா வருது. அவனுக்கு சீரியஸும் அவன் ஒரு இடத்துல ஒரு இதாக மாறுவான். ஏன்னா இந்த படத்து பேரே மாறுவான் அவன். அப்போ அவனுக்கு புரியும். அது ஒரு மாதிரி சூப்பராக முடிச்சிருக்கேன். கிளைமேக்ஸில் வேறு லெவலில். கொட்டுக்காளிக்கு பெரிய கம்பேக்கா இருக்கு. இதுதான் பெரிய கம்பேக். நம்ம கொட்டுக்காளியெல்லாம் நான் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா படம் பார்த்து நிறைய பேர் வெறுத்து தான் போனேன். அது ஒரு ஓடிடி மெட்டீரியல். அதை தேட்டரில் விட்டு அவர் சூரி மேலே அந்த மரியாதையை குறைச்சி வச்சுருந்தாங்க. இதில் சூப்பராக ஏற்றி வச்சுருங்க. ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாகவே நகருதா ஏதாவது? இல்லை ஃபஸ்ட்லேருந்தே சென்டிமெண்ட் மட்டும்தான். ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரையும் சென்டிமெண்ட்டு தான். நம்ம சில இடத்துல மட்டும்தான் லைட்டாக சிரிப்போம், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக அழுந்துக்கிட்டு வர்றது தான். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். டவல் எடுத்துகிட்டு தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கண்ணு தண்ணி தொடச்சிட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து லேக் ஆகிறதுக்கு காரணம் அது சில இது அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் லேக் மாதிரி தெரியும். மற்றபடி படம் சூப்பர் படம். வந்து சுவாசிக்கா நல்ல ஒரு ஃபேமஸ் ஆனாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தாங்கன்னா ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவீங்க. அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கேரக்டர் பண்ணலன்னா அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர். மியூசிக்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஃபஸ்ட்டு பாட்டெலாம் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சிடுறாங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் சென்டிமெண்ட் மட்டும் தான். ஃபுல்லாகவே சென்டிமெண்ட் தான். இன்டர்வலே சென்டிமெண்ட்டில் தான் முடியும். அது சூப்பராக இருக்குது. வேறு 10க்கு நான் 10 அடக்க விரும்பல. இது ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபும் அடக்கிறதுக்கு நான் விரும்பல. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக உட்காந்து என்டர்டைன்மெண்ட். அவருக்கு மார்ஸ் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அது அடுத்தடுத்த படங்களில் வைக்கலாம். இந்த படத்துக்கு அது தேவையில்லை. இந்த படத்துக்கு இல்லை லீடெல்லாம் இதோட முடியும். ரொம்ப சூப்பர் மூவி, ஃபேமிலி மூவி. கண்டிப்பாக உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இல்லை அவருக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறமேட்டு நம்ம விலங்குலாம் பார்த்துருப்போம். ரொம்ப அந்த கிச்சா மேலாம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரூஸ்லின்னு ஒரு படம் எடுத்தார். அதெல்லாம் சூரமொக்க தான். பட் இந்த மாதிரி படங்கள்ல அவர் செலக்ட் பண்ணி அவர் எடுத்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ வில்லெல்லாம் இல்லை. வில்லனே இவங்களே தான், அவங்கவுங்களே தான் இல்லை. அதனால வில்லன் தனியாலாம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. மேலே நிறையா இதில் வந்து இந்த ஆக்ஷன் மூவிக்கு தான் சீட்டில் உட்கார முடியாது, நுனி சீட்டில் உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இதில் வந்து என்னால் உட்காரவே முடியல. கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்குது. அது போல தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு எல்லா சீன்லையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் அழுவ வைக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப்லேயும் அழுவ வைக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே அழுவ வைக்கிறாங்க. அஸ் அ மாமா, நானும் தாய் மாமனாக இருக்கிறேன். அதனால நிறைய இடத்துல அழுவ வச்சிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. கடைசியில் அந்த ராஜ்கிரண் சீன் வந்து எனக்கு பர்சனலாக நடந்துச்சு அந்த மாதிரி. அதனால் சத்தியமாக முடியல, ஒன்றுமே முடியல. அந்த சீன்லாம் எந்திரிச்சிட்டு நான் சீட்டை விட்டு எந்திரிச்சே வந்துட்டேன். அந்த அளவுக்கு அழுவாச்சு சீன். செம்மையாக இருக்கு. ஹீரோவா அதில் நடிச்சிருக்காரு. சூரியோட காமெடி ஏதாவது படத்தில் பார்க்க முடியும்? காமெடிலாம் இருக்குது இல்லைண்ணா. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. சூர்யா வந்து காமெடியனா பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்க்குறது செம்மையாக இருக்குது. அவர் இனிமேல் காமெடியனே சொல்ல முடியாது. இதுக்கு மேலே அவர் காமெடியனே நடித்தாலும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.
சத்தியமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய படம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். சூரிக்கு அந்த ஹீரோயின் ஐஸ்வர்யா செட் ஆயிருக்காங்களா அந்த பாண்டி? 2 பேரும் செட் ஆயிருக்காங்கண்ணா. நல்லா இருக்கு. செட் ஆயிருக்காங்க. இதுல மேஜரா என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒய்ஃப் வந்து ஃபேமிலியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது தான். நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனை கரெக்டாக, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனை கரெக்டாக கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்றது தான். சம்மருக்கு நல்ல படமா இருக்குமா? செம்ம படம்ண்ணா, சத்தியமாலுமே ஓட்டலாண்ணா, நல்லா ஓட்டலாண்ணா. ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ், வரக்குள்ள எல்லாரும் ஒரு டவல் எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா அழுவு வச்சுட்டே இருப்பாங்க, குளிக்கிறதுக்கு இல்லை டவல், அழுவு வச்சுட்டே இருப்பாங்க. டவலை நினைச்சு புளிஞ்சு எடுத்துட்டு போகலாம், அந்த அளவுக்கு அழுவு வைக்கலாம். சத்தியமா வேற லெவல் படம். 10க்கு ரேட்டிங் இதெல்லாம் இந்த படத்தெல்லாம் 10க்குள்ள அடக்காதீங்கண்ணா. இதெல்லாம் ரேட்டிங்கே வைக்காதீங்கண்ணா. சத்தியமாலுமே இதெல்லாம் 10க்கு அப்போ தானே. 100க்கு 200 நீங்க இப்படி சொல்றீங்க. சொல்றவன் சொல்லிட்டு தானே இருப்பான். அதெல்லாம் பசியில போறவங்க சொல்லிட்டு தான் போவாங்க. நல்லா இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்க, ஃபேமிலி லவ் பண்ணாதவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா ஃபேமிலி லவ் பண்றீங்களா அந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எழுந்துட்டு தான் இருக்கும். செம்ம படம், நான் எல்லாருமே பாருங்க. செமையா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலி படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எல்லாமே பிடிச்சிருக்கு. சில இடத்துல வந்து இல்லை ப்ரோ, சில இடத்துல கொஞ்சம் லேக் ப்ரோ. ஆனால் மற்ற இடத்துல சூப்பரா கலக்கிட்டாங்க. சூரி தாங்க ப்ரோ. சூரியும் அவங்க அக்காவை நடிச்சாங்களா, அவங்க தாங்க ப்ரோ. அவரு கடைசியில் ஒரு கலக்குன்னு கலக்கிட்டாரு. அவனும் சூப்பராக நடிச்சிட்டாங்க. எல்லாமே எல்லா இடத்துலையும் இல்லை படமாக வாழ்க்கை அழுதுங்க ப்ரோ. ஃபீல் குட் படம் ப்ரோ. ஃபீல் குட் படம் ப்ரோ. வில்லேஜுக்கு போயிட்டு அந்த ஃபீல். சரி, இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் தவிர்த்து மற்ற பசங்களுக்குலாம் படம் பிடிக்குமா? 90 கிட்ஸுக்கு பிடிக்கும், இந்த 2K கிட்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ப்ரோ. சில இது மாற்றிருக்காங்க ப்ரோ. சூரிக்கு ஃபைட்லாம் இருக்கா? ஒரு ஃபைட் இருக்குங்க ப்ரோ. எப்படி பெரிய ஹீரோ மாதிரி பண்றாங்க? லைட்டாக தான் ப்ரோ, இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த படத்துல ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10ங்க ப்ரோ. 10க்கு 10 கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. பார்க்காதீங்க, அழுது தானே வெளியே வருவீங்க. படம் சூப்பராக இருக்குதுண்ணா. ஆமாண்ணா, அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் இருக்கா? அசல் சென்டிமெண்ட். இது வந்து சூரி படம் இல்லை, ராஜ்கிரண் படம் நடுவில் மட்டும் அப்படி இருந்துச்சு. சூரிக்கு பதிலாக ராஜ்கிரண் மாதிரி தோணுச்சு. ஆனால் சூரி நல்லா பண்ணியிருந்தாரு, எல்லாம் நல்லா இருக்குண்ணா. அழுந்து தானே வெளியே வந்து பாதியில வந்துட்டுண்ணா. ஒரு மாதிரி அழு வச்சுட்டாங்க, ஆட்டோமேட்டிக் கண்ணு தண்ணி ஊற்றுது, தரன்னு வருது. முடியலப்பா. இல்லை என்ன வந்து கரெக்டாக போணுச்சுண்ணா. கரெக்டாக போணுச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு காமெடி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடக்க முடியாம பாவம் சூரி திணறிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் நடக்க முடியாம ஒரு ஆக்டிங் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அழுந்துட்டு தான் வெளியே வருவீங்க. இப்பயும் சொல்கிறேன், படம் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்படி மாமா சென்டிமெண்ட் போய் நினைச்சேன். மாமாவும் போனிச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ் போனிச்சு, லவ்வாகவும் போனிச்சு, எல்லாமே சூப்பராக போனிச்சு. நல்லா இருந்துச்சு. லவ் சீன்ஸு, அப்புறம் மேரேஜ் மட்டும் ஜாலியாக இருந்தா இருக்கு. ஜாலா ஃபேமிலி படம். லவ்லாம் முடிச்சிட்டாங்க. லவ் பண்ணுங்க உண்மையா போங்கப்பா. அவ்வளோதான்ப்பா. என்ன ரேட்டிங்லாம் இல்லை, படம் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், ரேட்டிங்லாம் இல்லை, படம் நல்லா நெருக்குனுக்குது.